வணக்கத்தாருக்கு நற்செய்தி. இது இறையியல் சூவி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இன்று உங்களுக்கான அந்த ஜின்களை பற்றிய சில உண்மை தகவல்கள் உங்களுக்கு நான் வெளிப்படையாக கூறப்போகின்றேன். இன்றைய சூழ்நிலையில், காலகட்டங்களில், இன்றைய இந்த வாழ்வியலில் அவசர தேவைகளை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக தேவைப்படுற வேகமான சக்தி கொண்ட எதுவாயினும் பயன்படுத்த முடியும் என்ற இந்த உலகத்தில் அதற்கு ஈடு கொடுத்தாற்போல் அதாவது இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில், முழுமையடைந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதற்கு ஈடு இணையாக செயல்படக்கூடியதே இந்த ஜின்கள். இந்த ஜின்களை பொறுத்தமட்டில் உலகத்தில் இந்த ஜின்களை சரியாக ஜின்களின் அதாவது சூஃபி மாந்திரீக மருத்துவத்தின் அடிப்படையில் சரியாக படித்தவர்கள் இங்கே அதாவது தமிழ் பேசும் மக்களில் குறைவானவர்களே இருக்கிறார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. அதன் காரணமாக அவர்களுடைய இந்த மறைவு அவர்கள் ஞானத்தை சூழி ஞானத்தை தேடியவர்கள் என்பதால் இதை அவர்கள் தன்னிலையை இறை நிலையாக அர்ப்பணித்து வாழ்வதாலும் இதை வெளிக்கொண்டு வருவதற்கு விரும்பாததாலும் தடியெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரனாக இன்று சமூக வலைத்தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜின்களை பற்றிய சரியான உணர்தலும் புரிதலும் அறிதலும் இல்லாதவர்களே ஜின்களை பற்றி பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள் என்பது எதனால் படைக்கப்பட்டது, இது இதனுடைய அடி வரலாறு, மூலபிதா என்று சொல்லக்கூடிய எதுவுமே தெரியாதவர்கள் கற்பனையில் வரக்கூடிய சில அரைகுறை முஸ்லிம் மாந்திரிகர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மாந்திரிகத்தை அதாவது அவர்கள் அரைகுறை மந்திரவாதிகளால் முஸ்லிம் மாந்திரிகர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜின் வசியம் என்கின்றதை இவர்களும் அரைகுறையாக படித்து வந்து ஜின்களின் அரசனாகவும் ஜின்களின் ஒரு மாபெரும் சக்தி கொண்டவனாகவும் காட்டிக்கொள்கிறார்கள். ஜின் என்பதை எல்லோரும் அறிவதற்கு காரணமே இஸ்லாமிய அந்த கோட்பாடு. அதாவது இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு திருவேதமான திருக்குர்ஆனிலேயே இந்த ஜின்களுக்குரிய அந்த அடிப்படை என்ன என்பதை அல்லாஹ் விளக்கியிருக்கிறான். இதை சூஃபி மகான்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த பாடங்களை முறையாக பயின்றவர்களாக முறையாக படித்தவர்களிலும் இருந்து இந்த போலியான ஆசாமிகளை கொண்டு மக்களை ஏமாற்றி ஒரு சரியான பாடத்திட்டம் இல்லாமல் அதை விளக்க முற்படுகிறார்கள், ஆசான்களாக காட்டிக்கொள்கிறார்கள். இது சிறந்ததல்ல. இவர்களை சரியான பாதையில் இட்டு செல்வதாக எனக்கு தென்படவில்லை. அதனால் உங்களுக்கு முன் இதனுடைய அடி வரலாறுகள் என்ன என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றேன். இந்த ஜின்களை நாங்கள் வசப்படுத்துவதும் இலேசான ஒரு விஷயம் அல்ல. தப்பான மந்திரங்களையும் தப்பான தாவீதுகளையும் உச்சரிப்பதால் ஜின்கள் எங்களிடம் வந்து சேராது. அது உங்களை ஏமாற்று வித்தையாகவே கருதப்படுகிறது. முறையாக பயில்வதற்கு முன்னர்
முதல் ஆரம்பம், அதாவது பேசிக் என்று சொல்லுவாங்க. அந்த பேசிக்கை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். எதனால் படைக்கப்பட்டது, இப்போது பெரும்பான்மையானவர்கள் அது மேலோட்டமாக தெரிந்திருக்கும். இப்போது அந்த சமூக வலைத்தளங்களிலே குறிப்பிடுகின்ற இந்த ஒரு எளிய தவறான நடைமுறையால் அவைகளை தவறாகவும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இதை பற்றிய தெளிவான பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முறைப்படி இந்த சூஃபி மாந்திரீகத்திலே ஜின் சாப்டர், அதாவது ஜின்களை வசியப்படுத்துவதற்கான முழுமையான பாடத்திட்டம் சூஃபி மகான்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திட்டங்களை முழுமையாக படித்து அந்த பாடத்தில் பட்டங்களையும் அதனுடைய என்ன சொல்வார்கள் பட்டங்களை பெற்றவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களுக்கும் சால சிறந்ததாக இருக்கும். எல்லா மனிதர்களோடும் சேர்ந்து வாழ்கின்ற இந்த உலகத்திலேதான் ஜின்கள் வாழ்கின்றன என்பதை மிக தெளிவாக நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். இந்த ஜின்கள் பொதுவாக இதே உலகத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களோடு வாழும் ஜின்கள் தான் எல்லா வகையான ஜின்களும். இதில் முதலில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், இந்த ப்ராபர்ட் சுலைமானுக்கு தான் இந்த ஜின்கள் வசப்பட்டு கொண்டிருந்தன. இன்னும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது இறைவனால். இன்னும் இதே போல பல சக்திகளை ப்ராபர்ட் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இறைவன் என்ற சங்கதிகளையும் நாங்கள் படித்திருக்கின்றோம். இந்த பாடத்திலேயே வரலாற்றிலேயே சிறந்த உதாரண புருஷராக விளங்கிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோல்வியுற்ற நிலையிலேயே இறைவனை வணங்கி எனக்கு ஒரு யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை எனக்கு நீ அருள வேண்டும், அதேபோல் இதற்கு பின்னால் வரும் யாருக்கும் அந்த ஆட்சியை நீ கொடுக்கவும் கூடாது என்று மன்றாட்டமாக வேண்டியதால் இறைவன் அவருக்கு இந்த ஜின் சக்தியையும் ஜின்களோடு ஜின்னை வசப்படுத்திய வேலை வாங்கக்கூடிய அந்த வசிய முறையையும் பறவைகள், மிருகங்கள், காற்றுக்கள் இவை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் என்பது உண்மை. இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டே ஜின்கள் உலகிற்கு முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஜின்களுடைய ப்ராபர்ட் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர்களுடைய அரசாட்சியிலே அரச சபையிலே இருந்த ஜின்களின் தலைவனான அரசனான இஃப்ரீத் என்னும் ஜின் மிகவும் பலம் வாய்ந்ததும் மிகவும் திறமையானதும் மிகவும் வேகமானதுமாக இருந்தது. அது ஒரு நல்ல ஜின். அதேபோல் மாற்றீடாக அதற்கு ஒரு பக்கத்துக்கு அடுத்த பக்கம் இருப்பது போல் அதே வகையிலே அதாவது சேமான ஒரு அந்த சக்தி கொண்ட இன்னும் ஒரு கெட்ட ஜின் தான் மாரீத் எனப்படும் ஒரு ஜின். இதை தவறாக விளங்கி தவறாக மனிதர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஃப்ரீத் என்பது ஒரு கெட்ட ஜின் என்று. ஜின்களை பற்றிய அடிப்படையே தெரியாமல், ஜின்களை பற்றி தெளிவாக விவரமாக தெரியாமல் இதை தெரியப்படுத்துவதை ஒரு கேவலமாக நான் நினைக்கின்றேன். காரணம் என்னால் இங்கே உலகத்தில் முட்டாள்கள் இல்லை. இங்கே உலகத்திலே முட்டாள்கள் எவரும் இல்லை. முட்டாள்களாக மனிதர்களை எண்ணிக்கொண்டு பொய்யான பசப்பு வார்த்தைகளை கூறுபவர்களே முட்டாள்கள் என்று நான் கூறுவேன். இந்த
பதிவில் நோக்கமே ஜின்களை பற்றி தெளிவுபடுத்துவதும் அதை எப்படி வசியப்படுத்துவதும் என்பதுதான். ஆனால் இந்த முதலாவது பதிவு உங்களுக்கு தொடர் பதிவுகளை கொண்டு வரும் என்று நம்பி இந்த பதிவை முடிக்கின்றேன்.